இன்றைக்கி ஒரு சூப்பரான சொரக்காயை வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி நிறைய சொரக்காய் காய்ச்சிருந்தது. நேத்திக்கு ஒரு 5 சொரக்காய் காய்ச்சிருந்தது. இன்றைக்கி ஒரு 4 சொரக்காய். ஸோ டெய்லியுமே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட, தோசை கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொரக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி சொரக்காயை கட் பண்ணதை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், வறுத்த வேர்க்கடலை போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதையும் இந்த சொரக்காய் கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சொரக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். இது வந்து பொரியல் மாதிரியும் நல்லா திக்காக வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா சாதத்துலேயுமே போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக சொரக்காயில் ஏதாச்சும் செய்யலான்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, சப்ஸ்கிரைப்.